ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதும் எங்களை நடத்துகிற தேவன். அவர் எப்பொழுதும் எங்கள் கூட இருந்து எங்களை பலப்படுத்தி உருவாக்கி நடத்துகிற தேவன் தான் எங்கள் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு தகப்பன், ஒரு வரப்போற மணவாளன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை அழைத்து செல்ல வரப்போறார். யாரு தெரியுமா? மணவாட்டியை. அல்லேலூயா. மணவாட்டி என்கிறது, மணவாட்டி சபை என்கிறது ஏதோ ஒரு கட்டடமோ யாரோ அல்ல, நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. அதனால நாங்கள் எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். இல்லாட்டி ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் மனவாட்டியா மாற முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? எந்த நாளும் எதையாவது கேட்டு கேட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். எதையாவது பின்னுக்கு ஓடிக்கிட்டே போயிடுவோம். வாழ்க்கை வேஸ்ட் இல்ல. கர்த்தர் நல்லவர். நாமே ஒரு கதை நான் அடிக்கடி சொல்ற கதை தான் உங்களுக்கு தெரியுமாவும் இருக்கும், சரியா தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். சாது செல்லப்ப சொன்ன கதை ஒரு 20 வருஷத்துக்கு முதல் கேட்டது. அவர் மறித்து போயிட்டார், கர்த்தர் பாதத்தில் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பாதத்துக்கு போயிட்டார், அவர் நித்திரை அடைந்தது. ஒரு நாள் ஒரு படகுக்காரன் அக்கறைக்கு செல்ல வேண்டும். அப்போ ஒரு ஐயர், ஒரு குருவானவர் அந்த படகுல ஏறி இருக்கிறார். அக்கறைக்கு கொண்டு விடப்பா. ஓகே. அக்கறைக்கு போறாங்க. பெரிய ஒரு நதி, ஆழமான இடம், ஆழமான நதி. இந்த நதியில புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனோன்னு அந்த குரு கேட்டாரா, அந்த ஐயர் சாமியார், ஏன்பா படகுக்காரா, உனக்கு இந்த கடவுள் பக்தியெல்லாம் இருக்குதா? இருக்குதே, நல்லா இருக்குதே. சரி சரி சரி. உனக்கு அஷ்டசாஸ்திரம் தெரியுமா? அது ஓடர் தெரியாது. ஓடர் தெரியாம எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், நான் மன்னிச்சுக்கொள்ளு. ஐயோ இல்லைங்களே சாமி, எனக்கு அந்த சாஸ்திரம் தெரியாது. ஐயோ போச்சு, உங்க வாழ்க்கையில் 25% போச்சே. 100% வாழ வேண்டியது 25 போச்சு. என்ன தெரியாட்டி? அந்த ஒரு சாஸ்திரம் தெரியல. இன்னொரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னுக்கு கொஞ்சம் நடுவு கிட்ட போயிடுச்சு கடற்கரையில, நதியில. உனக்கு இன்னொரு சாஸ்திரத்தை சொல்லி, இந்த சாஸ்திரம் தெரியுமா? தெரியாதுங்க ஐயா சாமி. போச்சு, உன்னோட வாழ்க்கை போச்சு. 50% போச்சு. இப்ப 25 இப்ப 50 ஆயிருச்சு. இவனுக்கு இவன் நடுக்கும், படவை ஓட்ட முடியல. என்னடா நான் எவ்வளவு வாழ இருக்குது? சிலர் அப்படித்தான் யோசிப்பீங்க. எனக்கு இப்பதான் 20 வயசு, 28 வயசு, 30 வயசு, 31 வயசு, எவ்வளவு வாழ இருக்கு. இவர் 51 வயசு ஆயிடுச்சு, போற அளவு வாழ்ந்துட்டாரு. இவர் கதைப்பார், முக்காசி வாழ்ந்துட்டாரு இல்ல. சில 28, 30, 35 வயசுக்கு அவங்க யோசிப்பாங்க. என்னடா இப்ப அந்த மாதிரி நிலைமைக்கு படகுக்காரன், ஐயோ இப்பதான் எனக்கு 30 வயசு ஆகுது, 31 வயசு ஆகுது. இல்ல கர்த்தர் நல்லவர். 50% போயிட்டான். இதுக்காகிட்ட எங்க வாழ்றது? ரொம்ப கவலையா பண்ணுது. படகை ஓட்டிக்கிற முடியல. நடு இது கிட்ட வந்துட்டாங்க. வந்து அந்த சாமியார் கேட்டாராம், இன்னொரு சாஸ்திரத்தை சொல்லி, இந்த சாஸ்திரம் உனக்கு தெரியுமா? இதாவது நடுக்கத்தோட அழுந்து சொன்னா, சாமி எனக்கு தெரியாது சாமி, போச்சு 75% வாழ்க்கையை போச்சு அப்படின்னு. இப்ப அவனுக்கு நடுக்க, அவனுக்கு படகை ஓட்ட முடியல, துடுப்படிக்க முடியல. நடு ஆத்துக்கு வந்துருச்சு, மிகவும் ஆழமான ஆறு. இவனுக்கு நடுக்க படகை ஓட முடியல. இந்த படகுக்கார சாமியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா, சாமியாரே உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? ஐயோ படகுக்கார, அது மாத்திரம் தானா எனக்கு தெரியாது. அப்ப 100% நீ போச்சுன்னு படகு கவுந்து போச்சான். அவனுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியும். யாருக்கு? படகுக்காரனுக்கு. சாமியாருக்கு தெரியாது, கேள்வி கேட்டவருக்கு. அந்த மாதிரி என்ன நினைச்சிடாது. கர்த்தர் நல்லவர். சரியா? நம்ம எல்லாரையும் குறிச்சு சொல்லுகிறேன். நாங்க கேட்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கேட்கிறதை செய்ய மாட்டேங்கிறோம். யாராவது சொல்றதை கேட்கிறோம், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்றோம், பட் செய்யாமல் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கிரியில் அது விசுவாசம் செத்துதாயிற்று. எங்களுடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் உறுதி என்னவா? நம்பிக்கை. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது எங்களுக்கு, பட் நம்பிக்கை இன்றைக்கு இல்லாத ஜனங்களாய் வாழ்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்ட ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கைவிடுவதும் இல்லை. நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்பிக்கை இருக்கிறது. காணாமல் நாங்கள் ஒருவர் இருக்கிறார், இயேசு மரித்தார், உயிர்த்தார், அது விசுவாசம். தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பேசுகிறேன். சாதாரண இப்ப நம்ம வீட்டில் ஒருத்தர் கண்டு கதைக்கிறேன், அதுதான் நம்பிக்கை இல்ல? அல்லேலூயா. இப்ப போன்ல நான் கதைக்கிறேன் பிரசாத்துக்கு, பிரசாத் ஆராதனைக்கு வாரியா? வந்துடுறேன் மச்சான். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், ஏன்னா அவருக்கு மச்சான், அது விசுவாசம். பிரசாத் வந்துருவார். ஆனா இங்க காணுமே, கட்டாயம் பிரசாத் உட்கார்ந்து இருப்பாரு, நான் கதைப்பேன், கையை கொடுப்பேன்னு சொல்றது என்னது? அதுதான் நம்பிக்கை. நாங்க போன்ல சொல்லிடுவோம், ஆனா நடக்குமா? சில பேர் சுவிசேஷம் சொல்லுவோம், ரொம்ப கெட்டியான ஆளா இருப்பாங்க, சொல்லிட்டு உள்ளது ரொம்ப கடினமான ஆள் தான், நடக்குமா? ரசிக்கப்படுவாரா? அவ்வளவுதான். அந்த சாமியார் போலதான், நீச்சல் சசம் தெரியாட்டி போச்சு. நீ அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர். சாலமோனின் உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, 7ஆவது அதிகாரத்துல வசனத்தை சொல்லல. அருமையான ஒரு புத்தகம். அது நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க, சிலருக்கு விளங்காது. சரியா? என்னப்பா எழுதி இருக்கு? சகோதரியே, தோட்டத்துக்கு வா. ஐயோ, நான் வெயில்ல கருப்பானேன். நானும் வெயில்ல கருப்பாகல, நான் வேற கலர் இல்ல. கர்த்தர் நல்லவர். சிலர் சொல்லுவாங்க, வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் தானே வேலை, அதனால கருத்து போயிட்டேன் அப்படின்னு. இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கு, வேதத்தில் இருக்கு. இதெல்லாம் சாலமோன் புத்தகம் சொல்றான். 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை கூப்பிட்டு சொல்றா, நேசரே வாங்க எங்க தோட்டத்துக்கு, அங்கே திராட்சைக்களம், மாதளப்பழம், கனியல் இருக்கிறது. நீங்க என்னோட வந்தா அந்த தோட்டத்துல அந்த கனியின், என் நேசத்தின் அந்த உச்சிதமான என்னுடைய நேசத்தின் வளமே ஆண்டவர் தான் சொல்லுவாரு, வா நீ நேசிக்கிறேன், உயிரை கொடுத்து நேசிச்சேன், அதுதான் இன்னைக்கு நாங்கள் அனுசரிக்க நேசிச்சேன்னு. ஆனா இங்கே மாறாக மணவாட்டி சொல்லுகிறார் மணவாளனை பார்த்து, வாங்க மணவாளனே என் தோட்டத்துக்கு, நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன், என் நேசத்தின் உச்சிதமான கனியில் உங்களுக்கு தருகிறேன், ருசிங்க, என்னிலே மகிழுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னும் வாங்க, நல்ல கனி இருக்கிறது, புளிப்புள்ளதும் கசப்புள்ளதும் உள்ள இனிப்பான கனி இருக்கிறது, புசிங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்க இருக்கிறோமா? அந்த சிந்தனை நாங்க இருக்கிறோமா? ஆண்டவர் நல்லவர். அப்படி இல்லாட்டி இந்த பாடலை பாடும் பொழுது எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்க வாங்க, ஆண்டவரே என்னோட என் நேசத்தின் உச்சிதமான கனியை புசிங்கன்னு சொல்லி கர்த்தரை கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடலை பாடி தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமா நாங்கள் பாடுவோம். எஸ் லார்ட். ஓ வாங்கப்பா, என்னோட வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். we praise you. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் சிறங்கடி உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிரங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்கள் வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய சொல்லுறீங்க, அப்பா உங்களுடைய ஆராதனை காலவெளியை கடந்து கொள்ளுவேன், உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைந்திடுவேன்,
இன்னைக்கு ஆராதனை கலந்து கொள்கிற அபிஷேகத்தில் நிலவீரமா ஹல்லேலூயா. அவரை துதித்து துதித்து பாடி பாடி ஆடி அவரை கொண்டாடுகிறவர்களா இந்த காலவேளை காணப்படுது. தேவ சமூகங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறாட்டும். அவர் அபிஷேகம் வரும் நாங்கள் ஆடி பாடி மகிழ முடியும் சொல்லுவோம். அந்த காலவேளையிலே அவரே பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்வேன், ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன், ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனம் ஆடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனம் ஆடி மகிழ்வேன். ஓ பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க துதித்து துதித்து பாடி ஆராதனை சொல்லி ஹல்லேலூயா. அப்பா வாங்கப்பா, அந்த ஆண்டவர் வந்துட்டாங்க. மனவாட்டி சொல்லுகிறா, அப்பா உங்களுடைய நேசத்தால் நான் சோகமானேன். துக்கோல்ல நேசத்தால் ஆண்டவர் எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரோட வருகிறார் என்கிற அந்த சோகம் வரணும், ஆண்டவர் வரணும். அவரோட பாசத்தால் நெகிழ்ந்து போனேன். அப்படியாப்பட்ட பாசம் ஆண்டவர்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறதோ அவருக்கு சொல்லுவோமா, அவங்க அன்பு கடவுளை தினமும் மூழ்கி நீந்தி நீந்தி மகிழ்வேன் என்று. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. நேசத்தால் சோகமானே, பாசத்தால் நெகிழ்ந்து போனே, நேசத்தால் சோர்ந்து போனே, பாசத்தால் நெகிழ்ந்து போனே. உங்க அன்பு கடலிலே தினமும் மூழ்கி நீந்தி நீந்தி மகிழ்வேன். உங்க அன்பு கடலிலே தினமும் மூழ்கி நீந்தி நீந்தி மகிழ்வேன். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. அவர் நேசத்தால் சோகமானவரை பாசத்தால் நிகழ்ந்து போனேன்னு சொல்லி அன்போடு அவர் இந்த காலையில் ஆராதிப்போமா. அவர் செய்த நன்மைக்கால் என்ன நான் செலுத்திடுவேன். உங்கள் நினைக்கிறதா தேவனிகள் செய்திருக்க நன்மைக்கு நான் என்ன கொடுப்பேன் ஆண்டவர், எதை கொடுப்பேன் அப்படின்னு இல்லத்தோட அவரை நோக்கி பார்த்து, ஓ நீ செய்த நன்மைக்கால் நான் என்ன கொடுப்பேன், நீ செய்த நன்மைக்கால் என்ன நான் செலுத்திடுவேன், நீ செய்த நன்மைக்கால் என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். சொல்லுமா, வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். சொல்லுவாங்க, என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். சொல்லுமா, அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். வாருங்க, மறுபடியும் வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் அப்படியாக எழுதுவோமா, எழுதிருந்து அப்பா வாங்க அப்பா என் தேசத்தின் கனியை உச்சிதங்களை உங்களுக்கு தருகிறேன். திறந்து சொல்லுங்க, திறந்து சொல்லி அவருக்கு ஆராதிக்க போறோம், துதி பலிகளை செலுத்த போறோம், சோத்திர பலிகளை செலுத்த போறோம்.
நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுத்தேன். சொல்லுமா, அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுத்தேன். ஆமென். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுத்தேன். என்னது நேசத்தின் உச்சிதங்களை? ஸ்தோத்திர பலிகள். வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போறீங்க, நன்றி செலுத்த போறீங்க. அவருக்கு ஸ்தோத்திர பலி கனியாக ஒப்பு கொடுப்போமா? ஆமென். உமக்கு கனியாய் கொடுத்தேன். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோமே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இங்கேதான் இருக்கிறார். உங்களோட கை கோர்த்து வாரத்துக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். என் ஸ்தோத்திர பலியாகிய கனியை உமக்கு தருகிறேன். ஸ்தோத்திர பலி என்ன தெரியுமா? உச்சிதமான கனி. வாயில திறந்து கர்த்தரை நாங்க ஸ்தோத்தரிக்க போறோம். எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தின் படி வாயில திறந்து ஒரு ஸ்தோத்திர பலியில அந்த ஸ்தோத்திர கனி தேவனுக்கு கொடுக்க பார்ப்போம். எத்தனை பேர் ஆண்டவரே வாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவர் வந்துட்டாரு. உங்களை உச்சிதமான கனியை கொடுப்போமா? எங்களுக்கு உச்சிதமான கனி அவருக்கு ஸ்தோத்திர பலியா கொடுப்போமா? ஸ்தோத்திர கனியா? எத்தனை பேர் வாயில திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறீங்க? ஸ்தோத்தரிச்சு அந்த கனியை ஒப்பு கொடுங்க. நீங்க அப்படியே ஸ்தோத்தரிச்சு கொண்டே இருங்க. ஒரு வல்லமை இறங்கி வரதை காண முடியும். ஸ்தோத்தரிச்சு கொண்டு இருங்க. ஒரு விடுதலை இறங்கி வருகிறதை காண முடியும். ஸ்தோத்தரிச்சு கொண்டு இருக்க ஒரு சமாதானம் இறங்கி வருகிறதை காண முடியும். ஸ்தோத்தரிச்சு கொண்டு இருக்க ஒரு விடுதலை, மகிமை, அபிஷேகம் இறங்கி வருகிறதை காண முடியும். விடாம அவரை ஸ்தோத்தரிங்க. கொஞ்ச நேரம் உள்ளான உள்ளத்திலிருந்து ஸ்தோத்தரிங்க. உண்மையான இருதயத்திலிருந்து ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்திரம் செய்தலே கர்த்தருக்கு உகந்த காணிக்கை. ஸ்தோத்திர பலிகளே உகந்த காணிக்கை. எங்கள் உதடுகளின் ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்திலே இருந்து ஓ ராபா ஷாதாலாகா ராதானாமா ரீவாலாகா தாராலாபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு அழகானவர் மக்கு ஸ்தோத்திரம். 10,000 சிறந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். தங்க மேனி கொண்டவரே ஸ்தோத்திரம். வெண்கல பாதங்கள் கொண்டவரே ஸ்தோத்திரம். வெண்மையான சிரசு தரித்தவரே ஸ்தோத்திரம். ஓ அக்கினி ஜுவாலை போல கண்கள் கொண்டவரே ஸ்தோத்திரம். அக்கினி பிளவுகள் போல் நாவு கொண்டவரே ஸ்தோத்திரம். என் புகலிடமே ஸ்தோத்திரம். என் உறவிடமே ஸ்தோத்திரம். நான் தங்கு வாசஸ்தலமே ஸ்தோத்திரம். எனது அடைக்கலமே ஸ்தோத்திரம். என் இரட்சத்தின் கேடகமே ஸ்தோத்திரம். என் இரட்சணிய கொம்பே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ரசித்து ருசி சொல்லப்படும்? அவர்தான் என் இரட்சணிய கொம்பு, அவர்தான் இரட்சணிய கேடகம், அவர்தான் என் பாதுகாப்பு. என் போக்கின் வரத்துல கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரம். என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே ஸ்தோத்திரம். எனக்காக பலியானீரே ஸ்தோத்திரம். கல்வாரியிலே தொங்குனீரே ஸ்தோத்திரம். ஐயா, எனக்காக இரத்தம் சிந்தினீரே ஸ்தோத்திரம். முள்முடி தாங்கினீரே ஸ்தோத்திரம். வேதனைகள் அனுபவித்தீரே ஸ்தோத்திரம். அவமானங்கள் சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டீரே ஸ்தோத்திரம். ஐயாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர். ஓ வானங்களை அதிர செய்தவரே ஸ்தோத்திரம். பூமியை குமர செய்தவரே ஸ்தோத்திரம். வற்றாத நீரூற்றே ஸ்தோத்திரம். ஆறுதலின் நாயகனே ஸ்தோத்திரம். விடுதலையின் நாயகனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஸ்தோத்திரம். ஓ ராபா தாரா லாகா பாரா லாபா பாபா ஆதி மந்தமும் ஆனவரே ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவர் ராஜாவாகி உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். யூத ராஜ சிங்கமே ஸ்தோத்திரம். சேனைகளின் மகா கர்த்தரே ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரிப்போமா? ஓ ராபா லஷதா லரலா லரலா லரலா. எத்தனை பெரியவர் ஸ்தோத்திரம். பார்வோனியால் சேனைகளை செங்கடலில் மூழ்கடித்தீரே ஸ்தோத்திரம். ஐயா, செங்கடல் இரண்டாக பிளந்தவரே ஸ்தோத்திரம். எரிகோவை தகர்த்தெறிந்தவரே ஸ்தோத்திரம். நாங்கள் துதித்து துதித்து ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு முன்பதாக எரிகோ தகர்ந்து விழப்போகிறது. செங்கடல்கள் விளக்க போறது. பெரிய சிவராய் மதிலாய் தடையா இருக்கிறது அவங்களுக்கு முன்பதாக. அந்த தடைகளை உடைக்க போட பெரிய ராஜாதி ராஜன் சேனைகளின் கர்த்தர் சேனாதிபதியா எங்கள் மத்தியிலே நடந்து போறார். அவரை ஸ்தோத்தரிப்போமா? இருதயத்தில் இருந்து ஆழத்தில் இருந்து ஓ ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஓ ராபா ஷதலபா ரலபா. செங்கடலை பிளந்தவரே ஓரே மாமா மராகாதா ரலபா பாபா. எரிகோவை தகர்த்தவரே ரியலபா ரலபா. அமரபா ஷதலபா ரியலபா ரலபா ரிவலபா ஓரி மனதரலபா. எல்லாத்தையும் நடத்த போதுமானவரே. ஹல்லேலூயா. இருந்தவரும் இருப்பவரும் வரப்போற ராஜாவே, இதுவரைக்கும் எங்களை நடத்த
நன்றி. ஆத்துமாவே உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லி ஆத்துமாவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். சங்கீதக்காரர் 103 சங்கீதங்களை சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாங்க இந்த நாளும் ஆராதனை முடிய ஜெப முடிய சொல்லுகிறோமே, உங்களுடைய ஆத்மா ஸ்தோத்திரத்து கொண்டு இருக்கிறதா? நிச்சயமாக அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறதா? அந்த நன்றி கடனாக தான் சொல்லுகிறது. என் ஆத்மாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, முழு உள்ளமே என இயேசு சொல்லுகிறார். முழு பலத்தோட முழு உள்ளத்தோட அவரை அன்பு கூறுகிறவர்கள் தான் முதல் கற்பனை. ஊரி பாஷாதாலாவா, அவரில் அன்பு கூறுகிறவர். அல்லேலூயா. ஓராபாஷாதாலாவா, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியை, உங்கள் ஆத்துமா உலகத்தில் பாடிக்கொண்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் அவருடைய நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு ஆத்மாவை காணப்படுகிறதா? எத்தனை வேதனை கஷ்ட பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு மட்டும் நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி, கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு நாங்க அவரிடத்துல விண்ணப்பம் ஜெபிப்போம். எங்களுக்கு இப்ப இருக்க கஷ்டத்தை வேதனை சொல்லுவோம். ஆண்டவரே, ஐயா என்ற நிலைமை எப்படி இருக்கிறது ஐயா, ஆனா உன்னை மறந்துடுவோம். இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்தாரு, அதுக்கு நன்றி சொல்ல நினைச்சாயா? தேவ சமூகத்தில் அழைந்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாயா? அவர் செய்ததுக்கு நன்றி உள்ளவனாயிரு. உனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறாரே. நேற்று கண்டு பேசினவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லையே, இன்றைக்கு நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோமே. உன் ஆத்மா எப்படியாப்பட்ட நன்றி உள்ள ஒரு தேர்வு இருக்கிறது? நன்றி உள்ள இதயத்தோடு நிற்கிறாயா? அப்படியே கர்த்தரை சொல்லுவோம். அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாக உற்சாகமா பாடி, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அருமையான உன் குற்றங்களை மன்னித்து இருக்கிறாரு. எவ்வளவு நன்றி சொல்லுகிற, உன் நோய்களை நீக்கி இருக்கிறாரு. மனுக்குழியிலிருந்து என்னை மீட்டு ஜீவனை தந்திருக்கிறாரு. ஒரு உள்ளத்தில் எவ்வளவு நன்றியோடு இருக்கிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. வாயிலிருந்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த முடியாது. அப்பா என் குற்றங்களை மன்னித்து நன்றி, என் நோய்களை நீக்கினே நன்றி. மனுக்குழியில் இருந்த ஆண்டவரே, எல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தது, அனுமதிக்கான வாழ்க்கையில் இருந்தது, நினைத்து உணர்த்த முடியாத கேவலமான வாழ்க்கையை நீ தூக்கி எடுத்து ஜீவனை கொடுத்து இன்றைக்கு துதித்து ஆராதிக்க வைத்திருக்கிறீர்களே. நீங்க எவ்வளவு நல்லவர் அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். குற்றங்களை மன்னித்தாரே,
பார்த்தபடி அழகாக வைத்திருக்கிறாரு. அது எத்தனை சாத்திய வாக்கியம் தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையில இப்படி இருக்க முடியாது. ஆனாலும் அவர் வழிபடி சொல்லி நல்லா வைத்திருக்கிறார். வாழ்நாள் நன்மைதான் திருப்தியாக்குகிறார். நாமத்தை திருப்தி அடையாமல் இருக்கிறோம். என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒப்புக்கொடுக்க முடியுமா? இப்பொழுது இந்த துதி ஆராதனை நேரத்தில் முழு உள்ளத்தோட முழு இருதயத்தோடு விடுதலோடு நன்றி செலுத்தி துதி ஆராதி கர்த்தருடைய திருப்தியாக்குவார். கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். வாழ்நாளா நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளா நன்மைகளா திருப்தியாக்குகிறார். ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு அப்படியே நடத்துமா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. குற்றங்களை மன்னித்தீங்களே அப்பா. அப்பா குற்றங்களை மன்னித்து பலன் தந்து கிருபையை தந்து ஒரு இளமை கல்வி போல வைத்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி என்று சொல்லுவோமா. ஒரு நாளும் நாம் ஓடினாலும் நடந்தாலும் கலப்படைய மாட்டோம். உலகத்தின் போராட்டக்காரன், உலகத்தின் அதிபதி எங்களை ஓட வைப்பா, எங்களை கலாய்ப்பா, எங்களை சோர்ந்து போக வைக்க பாப்பா, எங்களை சோர்ந்து போக வைக்க பாப்பா. நீ பயப்படாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு ஆத்மா எப்பொழுது நன்றி சொல்லுதலாக இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து பாரு. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து பாரு. எத்தனை கிருபை, எத்தனை வாக்கியம், எத்தனை சாத்தியம். அவர் எங்களை பலப்படுத்தி கழுதை போல செட்டுகள் அடித்து உயர்த்த பறக்க விரும்புகிறார். என் மகனே மகளே, என் சகோதரனே சகோதரியே, கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு குறித்து ஆராய்ந்து கொண்டு உனக்கு தான் சொல்லுகிறேன். எத்தனை போராட்டங்கள், எத்தனை வித்தை அவமானம் வந்திருந்தாலும் நீ ஒன்று மட்டும் செட்டுகள் அடித்து கழுதை போல கர்த்தரை காத்திருந்து நான் பலனடைந்து பலம் பெய்து நீ ஒப்புக்கொள். அதுதான் நம்பிக்கை. அப்பொழுது அவர் உன் நிலைமை கழுது போல உன் வயதை வாழ வயதாய் ஆக்கிற தேவன் இந்த இடத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆமென். Thank you Jesus. இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார். வார்த்தை புதிதாக்குவா. இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் சொல்லுவா. ஓடினாலும் நடந்தாலும் நடந்ததில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லி ஒரு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லி ஒரு உள்ளத்தோடு கதை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கதை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லி ஒரு உள்ளத்தோடு ஆத்துமாவே அப்படியே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவர் துதிக்க ஆரம்பிங்க. அவர் விளக்க ஆரம்பிங்க. வாயில கேட்டு பாட போய்கொண்டிருக்கு. கைவராட போய்கொண்டிருக்கு. ஆராதிங்க, துதிங்க, ஒரு நன்றி சொல்லுங்க. அவரை வாழ்த்துங்க, அவரை உயர்த்துங்க. வாயில திறந்து நல்லவர் 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 அமே வல்லவரே கிருபையுள்ளவரே இரக்கமுள்ளவரே பரிசுத்தரே மகிமையுள்ளவரே மகத்துவமுள்ளவரே நேரத்திலே பெரியவர்
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எங்கள் இருதயங்களை உயர்த்தி ஆண்டவரே நீரே போல அழகுள்ளவர், எத்தனை நல்லவர், ஆயிரங்களில் சிறந்தவர், என் ஆத்துமாவுக்கு நன்றி சொல்லுகிறது என்று நன்றி ராஜா. நன்றியோடு அவரை துதிப்போமா, நன்றியோடு அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. சகோதரனே, என் சகோதரி நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறதே அவனுக்கு கிருபை அல்லவா? ஓ புலவல் புத்தகத்தில் சொல்லப்படுகிற 3:24 நாள்தோறும் காலைதோறும் அந்த கிருபை புதிதாகிறது. அந்த புது கிருபைகளை கொடுத்து எங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு நடத்தி வந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து பார்க்கிறோம். அப்பா உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஐயா. சோதனைகளை அப்படியே துதித்து ஆராதிக்க போகிறோம். அவருடைய நன்மைகளை நினைக்க போகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபைகள் எத்தனை பெரிதையா. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. நாள்தோறும் காலைதோறும் அந்த கிருபை புதிதாகின்றதே. நன்மையானவரே, நல்லவரே, புது கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த கால வேளையில அந்த நாளின் மகிமைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் வாயில திறந்து ஆராதித்து அவர் ஆராதிப்பமா. ஓ தீரினி வாஷிகரகரா துலவரிதவஷிகரவா. அப்படியே ஆண்டவர் ஆராதிப்பமா. தேங்க்யூ அழகுள்ளவர், நல்லவர். Thank you Jesus. Thank you Jesus. கிருபை இல்லாட்டி நாங்கள் எப்போதும் நிர்மலமாகி போயிருக்கோம். எத்தனை ஆபத்து, விபத்து, எத்தனை பேர் ஆபத்து எங்களை நோக்கி வந்தாங்க. ஆனாலும் இன்றைக்கும் நாங்கள் ஜீவனுள்ள இருக்கிறது அவருடைய கிருபை அல்லவா. அது கிருபை எண்ணி பாருங்க. நன்றி தானாக வெளியே வரும், ஆராதனை தானாக வரும். அந்த ஆராதனையில் அவர் மகிழப்படும். தேங்க்யூ ஜீசஸ். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவையில்லாதது உந்தன் மனதுருக்க. இத்தனை பேர் உணர்றீங்க இருதயத்தில் இதுவரைக்கும் நான் நிர்மூலமாக இருக்கிறேன் என்றால் அதனுடைய கிருபை என்று எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? ஆண்டவரை நோக்கி சொல்ல முடியுமா? ஆமா ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் இருக்குது உங்களோட மனதில் இருக்கு ஆண்டவரே. இல்லாட்டி என் வாழ்க்கை நடத்தையின்படி, என் செயல்களின்படி எப்படியோ நான் நிர்மூலமாகி போயிருப்பேன் ஆண்டவரே. எத்தனை அருவருப்புகளையும் எத்தனை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் நிர்மூலமாக்க அவனுடைய கிருபையினால தாங்கி உயிருள்ளவர்களை மீட்டெடுத்து அப்பா ஓ நன்றி 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 உங்களுக்கு இருக்காக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நன்மைகள் நினைக்கிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இன்னும் என் நாமத்தினால் கேட்கவில்லை. நீங்கள் உண்மையாய் கேட்டிருந்தால், என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கேட்டிருந்தால், பரத்திர ஜோதிகள் பிதாவிடத்தில் வந்திருக்கும் அல்லவா? கொள்ளாதவர்கள நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்றீங்களே, அவர்களுக்கு முட்டையை கேட்டா நீ வேற எது கொடுப்பாயா? இல்லையே. அப்படியாப்பட்ட உன்னதமான வார்த்தை தெரியுமா? இவரை நன்மை செய்து தந்திருக்க கொள்ளாதவர்கள் இந்த பூமியில வாழ்கிற நாங்கள் கற்ற வார்த்தை வேதம் சொல்கிறது, மனிதனின் இருதயம் நித்தமும் பொல்லாப்பினால் நிரம்பியிருக்கிறதா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பரத்திருக்கிற தேவன் ஜோதிகளின் பிதா எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவராகவே இருக்கிறார். இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். கிருபையுள்ளவராகவே இருக்கிறார். உன்னை மன்னித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மன்னிப்புகள் ஏராளம் உண்டு. உன் அக்கிரமங்களை மன்னித்து கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிற தேவன். அவர் மன்னித்து மறந்து விடுகிறவர். அவரில்லவா சொல்லுகிறார், அவரிடத்துல கேட்கவில்லையே. நீ எப்படி கேட்டிருக்கிறார்? உன் இருதயம் எங்க இருக்கிறது? இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். உன் நினைவு என்ன எங்க இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாரு. என் மகனே, மகளே, என் சகோதரி, சகோதரிய, உன் இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எது கேட்கிறது பெற்றுக் கொள்வீங்க. ஆனால் எங்கிட்ட கேட்கவில்லையே. இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், மாம்சத்துல எங்களை சுயநலத்துக்காக கேட்டிருக்கிறோம், எங்களை தன்னடத்துக்காக கேட்டிருக்கிறோம், எங்களை தேவைக்கு எங்க நேரத்துக்கு கேட்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது அவரை குறித்து நினைத்து பார்த்திருக்கிறார். அவருடைய டைம் he will do on his time. அவர் அவருடைய நேரத்திலே அற்புதங்களை செய்கிறது, விடுவிக்கிறது. உனக்கு என்ன தேவை அவர் நல்லா தெரியும், என்ன செய்யணும் நல்லா தெரிந்தது. அவர் அடர்ந்த ஞானம் இப்ப தேவையோ அதையும் நமக்கு கொடுப்பார். மகளே, மகளே, உண்மை அவரிடத்தில் கேள்வி சம்பந்தம் அப்படியே மிருகங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம்.
நேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே. அப்படியே அருமையானவரே, இதுவரைக்கும் உதவி எபினேசர், இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவனாக இருக்கிறார். அப்படி முடிந்தவர்கள் கடைசி ஒரு நிமிடங்கள் நாங்கள் ஆராதிக்க போகிற நிமிடங்களாக கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிலே முடிந்தால் அப்படியே கடப்படுகிறவர்களாய் தேவனை கடப்படுத்துவர்களாய் அப்படியே அவர் கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி முடிக்க அவர் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அப்படியே ஆராதிப்போமா. Thank you Jesus. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை என் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே அல்லேலூயா மண்டியிடுவே உம் பாதத்திலே ஆராதனை 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 மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே ஆராதனை 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 மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை என் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவை ஆராதிக்கிறோம் பிதாவே, ஆராதிக்கிறோம் ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனையில் மத்தியில் அப்பா எல்லா துதிகளுமாய் உமக்கு செலுத்துகிறோம். மந்திர சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிற தெய்வமே, நாங்கள்
நேரங்களில் இடப்படுங்க, வார்த்தையுண்டாக வெளிப்படுங்க, பேசுங்க, உள்ளத்துல இன்னும் உருவாக்குங்க. கர்த்தருக்கு இன்னும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.